பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராக்கால ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வருகையிலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் மிக முக்கிய காரியங்களை குறித்து, அதில் செயல்படும் விதத்தை குறித்து, பூமியில் இருக்கும் பொழுதும் சரி மரித்த பின்னும் சரி அது எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வாரமும் இதனுடைய செய்தி ராக்கால ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் யூடியூப்பில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அதை கேட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த செய்தியை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்தில் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆத்துமாவை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியை குறித்து பார்த்தோம். ஆத்துமாவை பார்க்குறோம். ஆத்துமாவும் ஆவியும் தொடர்புள்ளபடியால் நாம் கொஞ்சம் சேர்த்து ஆவியையும் சேர்த்து பார்க்கிறோம் ஒரு சில வசனத்தின் மூலமாக. மிக முக்கியமாக நல்லா கவனித்து கொள்ள வேணும். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம். நடுவில் இருக்கிற இந்த ஆத்மா, முதல்ல நிற்கிறது ஆவி, ரெண்டாவது நிற்கிறது ஆத்மா, மூணாவது தான் சரீரம். இதுக்கு நடுவில் ஆவிக்கும் சரீரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆத்மா எப்படி வேணாலும் சாயம். நான் சொல்றது வசன ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஆவி பக்கமாகவும் ஆத்மா சாய வாய்ப்பு இருக்கிறது, சரீரத்தின் பக்கமாக சாயவும் வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள சரீரம் தன் பக்கமாய் ஆத்மாவை இழுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம் ஆவியும் தன் பக்கமாய், ஆவியின் பக்கமாய், ஆவியின் திசை நோக்கி, ஆவியின் காரியங்களின் பக்கமாய் திருப்பும்படி ஆவியும் போராடி கொண்டிருக்கிறது. சரீரத்தின் கிரியைகள் பலமாயிருந்தா ஆத்மா சரீரத்தின் பக்கம் மேற்கொள்ளப்பட்டுவிடும். ஆவியின் பக்கம் கிரியை முழுவதுமாக இருந்தால், ஒரு மனுஷன் ஆவிக்கு ஒப்பு கொடுத்து ஆவியின் மனிதனாக இருந்தால், ஆவியின் சொல் கேட்டு நடந்தால், அது ஆத்மா அந்த ஆவிக்கு கீழ்ப்படித்து ஆவியின் பக்கமாக திரும்பி ஆவியின் செயல்களை பிரதிபலிக்கக்கூடியதாக. ரெண்டாவது, இப்படி வந்தாலும் சரி அப்படி வந்தாலும் சரி நடுவில் இருக்கிற இந்த ஆத்மா தான் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. ஒன்று சரீரம் பக்கம் சாஞ்சிரும் ஃபுல்லா, இல்லைன்னா ஆவியின் பக்கமாய் சாயும். ஆவி தன் தேவன் தந்தது. அது தேவனோடு எப்பொழுதும் தொடர்பை ஏற்படுத்த அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவி எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனை தேவன் தொடுகிறார். எப்படி? ஆவியில தொடுகிறார், ஆவியில இறங்குகிறார், ஆவியில உணர்த்துகிறார், ஆவியில பேசுகிறார், ஆவியில வெளிப்படுத்துகிறார். யோசேப்பை குறித்து, தானியேலை குறிச்செல்லாம் பார்த்தேன். இவங்கெல்லாம் ஆவி மனுஷர்கள், ஆவியிலே தேவனோடு சஞ்சரித்தவர்கள். அதான் பார்வன் சொல்றான், இவனுக்குள்ளே விசேஷித்த தேவர்களின் ஆவி இருக்கிறது. தானியேலை குறித்து சொல்ற, இவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது என்ன? அவர்கள் தேவ ஆவியோடு அந்த சாயலாகவே வாழ்ந்து காட்டின மனுஷர்கள். அப்போ அவங்க பார்வைலாம் பரிசுத்தமா இருந்தது, நடக்கைகள் பரிசுத்தமா இருந்தது, பேசுற பேச்சு பரிசுத்தமா இருந்தது, கேட்கிற சத்தம் பரிசுத்தமா இருந்தது. சரீரத்துல ஒண்ணு கூட பிசாசு தொட முடியல, இழுக்க முடியல, உலகம் கிரியை செய்ய முடியல, மாம்ச கிரியைகள் கிரியை செய்ய முடியல. எதுவுமே அந்த சரீரத்தின் அவயங்களை எந்த ஒரு பிசாசின் காரியங்களோ உலக காரியங்களோ தொட முடியாதபடி ஃபுல்லா பேன் பண்ணப்பட்டிருந்தது, அதாவது பாதுகாக்கப்பட்டிருந்தது. அதனால தான் வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமாவை குறித்து பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், ஆத்துமா என்றால் என்ன என்று. இந்த ஆத்துமாவை மீட்கும்படி அவருடைய இரத்தம்
இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கிறது. அதுதான் வசனம் நம்ம போன வாட்டி வாசிச்சோம். லேவியாகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இரத்தமே ஆத்துமா, அதுக்கு பாவ நிவர்த்தி தேவைப்படுகிறது. ஏனென்றால் அந்த ஆத்துமா என்பது இயேசு இல்லாமல் இருக்கிறபடியால அந்த ஆவியின் மூலமாக அது பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே சரீரத்தின் மூலமாக பெற்று நம்முடைய சிந்தை, எண்ணங்கள், உள்ளம், இருதயம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சுயாதீனங்கள், நம்முடைய செய்ய போகிற கிரியைகள், என்ன நினைக்கிறோம், நினைவுகள், நம்மளுடைய சந்தோஷம், துக்கம், இதுல எல்லாத்துலயும் இயேசு இல்லாதபடியால அதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தை சிந்தி உன் ஆத்துமாவை மீட்டிருக்க. ஆத்துமாவுக்கு, அதாவது ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று பலிபீடத்தில் அன்றைக்கு தெளிக்கப்பட்டது, பலிபீடத்தில் பூசப்பட்டது, பலிபீடத்தின் மேல பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் ஒரே தரம் பலியாகி நம்முடைய முழு ஆத்மாவில் இருக்கிற பாவங்களை நீக்கி அவர் தம் பக்கமாய் சேர்த்து கொள்ளும்படி. அதனால தான் அடிக்கடி நம்ம என்னதான் அப்படி கொஞ்சம் வழுவினாலும் உடனே சிந்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இருதயத்தில், நம்ம நினைவுகளில், நம்முடைய காரியங்களில், ஒன்று செஞ்சால் சந்தோஷத்தில், உணர்வுகளில், அடுத்து என்ன செய்ய போகிறோன்ற காரியத்தில், உன்னுடைய சுயாதீனத்தில், ஏதாவது ஒன்றுத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்களை இயேசு ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாகவோ தொட்டு கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் கடகடன்னு சொல்றேன். போன வாரம் வாசிச்சிட்டோம். இப்போ சங்கீதம் 49:4. கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். எதை குணமாக்கணும்? அப்போ ஆத்மாவுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுது. அல்லேலூயா. ஆத்மானா என்னன்னே தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல, சரீரத்துல எந்த இடத்துலங்க இருக்கு அப்படின்றாங்க. உன் உள்ளந்தான், உன் மனசாட்சி தான், உன் நினைவு தான், நீ செய்ய போகிற காரியம்தான், உன் சுயாதீனம், நீ என்ன செய்ய போற, நன்மை தீமை இருக்கு உலகத்துல, எதை வேணாலும் தெரிந்து கொள்ளுதல், அதுதான் ஆத்மா. அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் தவறிக்கொண்டே இருக்கிறான், பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் முழுவதுமாய் சரீரத்துக்கு உட்பட்டு விட்டான். அவன் இந்த ஆத்மா முழுவதுமாய் சரீரத்துக்கு இணைந்து ஒத்து போய்விட்டது. அதனாலதான் அவனுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தைகள், அவனுடைய நடக்கைகள் தொடர்ந்து முரட்டாட்டமாய் பாவத்திலேயே விழுந்து கிடக்க காரணம் என்ன தெரியுங்களா? அவன் ஆவியிலே பலனடையாம, ஆவியின் மூலமாக அந்த ஆத்மாவில் பெற்றுக்கொள்ளாம சரீரத்து மூலமாக, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, அவனுடைய உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாவற்றுக்குள்ளும் புகுந்துருது இந்த உலக காரியங்கள். உலகம் எதன் மூலமா உள்ள நுழைய தெரியுமா? அந்த ஐம்புலங்கள் மூலம், சரீரத்தின் மூலமா தான் உலகம் உள்ள ஆத்துமாக்குள்ள நுழைய முடியும். அந்த ஆத்துமாக்குள்ள இருந்து ஆவியை கரைப்படுத்தும்படி ஆவி தேவனையே மறுதலிக்கும். 41:4 வாசிங்க. கர்த்தாவே, என் மேல் இரக்கமா இருக்கணும்னு கேட்கிறாருன்னா, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். எதுல பாவம்? மாம்சத்தின் வழியா இப்ப ஆத்மாவுக்குள்ள வந்தது. நினைவு ஃபுல்லா தவறான நினைவுகள், எண்ணம் ஃபுல்லா தவறான எண்ணங்கள், இருதயத்திலிருந்து பயங்கரமான பொல்லாப்பான கிரியைகள் உருவாகிறது, நிறைய வருகிறது. அப்படியே செய்கிற செய்கைகள். நம்முடைய சந்தோஷம்லாம் எதுல இருக்கு? ஆண்டவருக்குள்ள இருக்கா, உலகத்துக்குள்ள இருக்கா? ஒருத்தர் சொல்றார், உலகத்தார் அவர் சொல்றாரு, இப்போ இல்லை, அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் நான் ஆண்டவரை உறுதியாயிட்டேன். அவர் சொன்ன, இப்போ காலையில் ஒரு தம்மை பற்ற வைக்கல, அவள் தான் பையன் மண்டை வெடிச்சிரும்பா. என் சந்தோஷமே அதுதான். காலையில் நான் போன பற்ற வச்சு அப்படியே இழுத்து விடுறேன், உன் சரீரமே புகையாக போயினுக்குது. ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க, காலையில் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த உணர்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு? அதுதான், அதுல தான் அதான் சொல்றேன், கரைப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் ஆத்மாவை மேற்கொண்டு விட்டது. ஆத்மா, அதாவது அந்த எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், நடக்கைகள், கிரியைகள், நம்முடைய உணர்வுகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாமே அப்படியே சரீரத்துக்கு கீழ்ப்படிந்து அது அப்படியே சரீரத்துக்கு ஒத்து நடக்கிறது. அப்போ அது நினைக்கிறோம்,
காலையில் போய் இதை கொளுத்தணும், இல்லை குடிக்கணும், இல்லை ஏதாவது செய்யணுன்ட்டு எண்ணங்கள் அந்த ஆத்மாவில் பாவம் அது என்ன பண்ணுது, மனுஷனை ஓட வைக்க காலை செயல்படுத்துது, அப்புறம் கையை செயல்படுத்த வைக்குது, அப்புறம் வாயை செயல்படுத்த வைக்கிறது. அந்த ஆத்மாவிலிருந்து, ஏன்னா முழுவதுமா சரீரத்துக்கு உடன்பட்டு விட்டது, அது ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறது. அபிஷேகத்தை குறித்து பேசினா தள்ளுது, பரிசுத்தத்தை பேசினா தள்ளுது, சாட்சியை குறித்து பேசினா தள்ளுது, வார்த்தையை குறித்து பேசினா தள்ளுது. எல்லாத்தையும் ஆவி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காரணம் என்ன? அந்த ஆத்மா முழுவதுமாய் சரீரத்துக்கு கீழ்ப்படிந்து அது முழுவதுமாய் பாவ கரையில, இந்த கரையை போக்க தான் ஆண்டவருடைய ரத்தம். அல்லேலூயா. இந்த மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும். ஆத்மாவில பாவம், ஆத்மா முழுவதும் கண்ணு பார்க்கறதெல்லாம் அப்படியே செய்ய விரும்புது, நினைக்குது, அப்படியே மனசு நினைக்கிறதெல்லாம் அப்படியே அபகரிக்கணும்னு பார்க்குது. என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அப்போ சரீரத்துக்கு மாத்திரம் குணம் இல்லை, சுகம் இல்லை, ஆத்மாவுக்கும் சுகம் வேணும். அல்லேலூயா. வாசிங்க அதே சங்கீதம் 49:15 வாசிங்க. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுவார் என்பது முழுமையாய் ஆள் தத்துவத்தை குறிக்கிறது. என்னை அப்படின்னா முழு சரீரத்தை குறிக்கிறது. கவனிங்க, தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து. ஏன்? அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நான் வாசிக்கிறேன். சங்கீதம் ஏற்கனவே இப்போ வாசிச்சேன்ல 41:4, என் ஆத்துமாவை காப்பாத்துங்கன்னு கதறாரு. காரணம் என்னவென்றால், தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அப்போ ஆத்துமாவிலே ஒரு மீட்பு வேணும், ரட்சிப்பு வேணும். இந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகும், சரீரத்துக்கு ஒத்து நடந்தா பாதாளத்துக்கு போகும், ஆவிக்கு ஒத்து நடந்தா இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்கு போகும். இதுதான் சத்தியம். நல்ல விளங்கி கொள்ளுங்க. சரீரத்துக்கு ஒத்து நடந்தா அந்த ஆத்மா பாதாளத்தின் வல்லமைக்கு கீழ்பட்டு போயிடும், அதனுடைய வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் போயிடும். ஒரு ஆத்மா ஆவிக்கு உடன்பட்டு ஆவிக்கு கீழ்ப்படிந்து ஆவியின்படி நடக்கும் என்றால் அந்த ஆத்மா மாத்திரம்தான் இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவ மகிமைக்குள்ள நுழையும். 2 இடம் தான் நுழைய போகிறது. ஏன்னா ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போயிடும். அது வரும், ஒரு நாள் வரும். ஆண்டவர் சொல்லுவாரு, தீர்க்க தரிசனம் உரைப்பார், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும். எசேக்கியேலின் படி ஆவியை அனுப்பும் பொழுது ஆவி எல்லாருக்குள்ள இறங்கி எலும்புகள் எல்லாம் உயிரடையும், சரீரம் வந்துடும், அந்த மகிமையின் சரீரம் வந்துடும், அவனுடைய சரீரம் அவனுக்குள்ள வரும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஆண்டவர் வரும்பொழுது இது நடக்கும். இதை விட்டுருங்க, இதை நான் ஏற்கனவே தெளிவாக நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிட்டேன். இப்போ ஆத்மாவை குறித்து நல்லா விளங்கி கொள்ளுங்க. தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமை இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமையும் இருக்கிறது. பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், என் ஆத்மாவை ஏற்றுக்கொள்ளுவார், பல பரதேசிக்கு ஏற்றுக்கொள்ளுவார். அப்போ பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம தப்பி வைக்கப்படணும்னா ஒரு மீட்பு தேவைப்படுது, ஒரு ரட்சிப்பு தேவைப்படுது. அதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. நம்மை மீட்டெடுக்கும்படி, நம்மை தூக்கி எடுக்கும்படி, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை தப்புவிக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிரயமாக ரத்தத்தை சிந்தி நம் ஆத்துமாவை மீட்டு இருக்கிறார். அதனால தான் அவர் ஆத்தும நேசர், ஆத்தும ரட்சிகர், ஆத்தும மணவாளன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 56:13 வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஆமென். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி, அதான் ஆபிரகாமின் மடி என்று அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அதுக்கு பின்பு ஆண்டவர் மரித்து பரதேஸ் என்ற ஒரு இடத்தை உருவாக்கி அங்கே இளைப்பாறுதலின் ஸ்தலம் என்ற ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே நீதி செலுத்த வரும்பொழுது மீட்டெடுக்கும்படி இளைப்பாற வைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும். அவன் தன் கிரியைகளை விட்டு இளைப்பாறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறத வெளிப்படுத்தல. அதுதான் நான் தேவனுக்கு முன்பாக
ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி. ஜீவனுள்ளோர், அங்கே ஜீவனுள்ளோர் இருக்கும் இடம். ஒரு நாள் உயிரடைய போகிறோம் என்ற இளைப்பாறுதல் சொல்லும், அங்க ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல, அந்த வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி. எங்க அது? அது யார் மேற்பார்வையில் இருக்கு? தேவனுடைய பார்வையில் இருக்கு, தேவனுடைய அதிகாரத்திற்கு இருக்கு, தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய மகிமைக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய அத்தாரிட்டி பவர்ல இருக்குது. ஜீவனுள்ள ஒரு தேசம், இளைப்பாறுதல் தேசம் யாருடைய பார்வையில் இருக்கிறது? யாருடைய அதிகாரத்தின் கீழ் அது வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி. அவருக்கு முன்பாக இருக்கிறது, அவருடைய மேற்பார்வையில் இருக்கிறது, அவருடைய பார்வையில் இருக்கிறது இளைப்பாறுதலின் ஸ்தலம், அவர் இருக்கிற இடம், அவருடைய பிரசன்னம் சூழ்ந்த இடம், அவருடைய மகிமை நிறைந்த இடம். எல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி. ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம், ஜீவனுள்ளவங்க மட்டும்தான். நான் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் என்று சொன்னாரு. ஆனா அவங்க எல்லாம் மரித்தார்களே, மாம்ச சரீரம் மரித்தது, ஆவி தேவனிடத்துல போயிட்டது. ஆனா அந்த ஆத்மா உயிரோடு இருக்கிறது. ஆத்மா ஆபிரகாம் எப்போ மரிச்சிட்டான். ஆனா லாசரு அங்க மடியில் இருக்கிறத இந்த ஐஸ்வர்யவன் பார்க்கிறானே, ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறத பார்க்கிறான். ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஜீவனுள்ளோருக்கு தேவன் ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி. ஆமென். அது ஒரு பிரகாசமான இடம். நிறைய வசனம் இருக்கு இதுக்கு ஆதாரமா. அங்க ஒரே பிரகாசமா இருக்கும், ஒரே வெளிச்சமா இருக்கும். சூரிய வெளிச்சம் அல்ல, தேவனுடைய வெளிச்சம். ஏசாயா 63 கூட வாசிக்கிறோம், ஒரு சில இடத்துல எல்லாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், நிறைய இடத்துல இருக்கு. வெளிச்சத்துல, அந்த வெளிச்சத்துல இது பாதாளம் என்பது ஒரு இருட்டான இடம். அல்லேலூயா. அங்க போகாதபடி வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும். அப்போ ஆத்துமா மரணம் அடையும், வாதைக்கு நேராய் திருப்பப்படும், வேதனை நிறைந்த இடத்துக்கு போகும். அப்போ ஆத்துமாவை பாருங்க, அந்த ஆத்துமாவில் இருக்கிற மரணத்தை மாற்றி ஜீவனை அந்த ஆத்துமாவுக்குள்ள கொடுக்கும்படி தான் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். இதுல நிறைய லிங்க் இருக்கு. சத்தியம், நான் வசனத்தை சொல்ல வரும்போது அதை நீங்க எழுதிக்கிங்க. அப்போ அது அந்த கோர்வையா உங்களுக்கு வரும் வசனம். நான் ஒவ்வொன்றா லைனா சொல்லுவேன் வசனம். ஏன் உயிரோடு எழுந்தார் என்றால் புரிஞ்சுக்கொள்ளுங்க, உன் ஆத்மா உயிரடையும்படி, உன் ஆத்மா உயிரோடு இருக்கும்படி மரித்த அவர் எப்படி உயிர்த்தாரோ அதே போல உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும்படி அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க சங்கீதம் 71:23 வாசிங்க. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட. யார் மீட்டு கொண்டது? நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஆத்துமா கம்பீரித்து மகிழும். ஆண்டவருக்குள்ள உன் ஆத்துமா கம்பீரித்து மகிழுதா? இல்ல டெய்லி சிகரெட் பிடிக்கிறதுல, குடிக்கிறதுல, இல்ல தவறா துர்காரியம் பேசுறதுல, இல்ல தப்பா வேசித்தனமா நடக்கிறதுல, திருட்டுல, கொள்ளையில, இதுல நீ மகிழ்ந்து களி கூறுகிறாயா? இல்ல ஆண்டவருக்குள்ள உன் ஆத்துமா மகிழ்ந்து களி கூறுகிறதா? அதுல களி கூர்ந்தா உலகம் உன்னை இழுத்து விட்டது, உலகம் உன்னை ஜெயித்து விட்டது. நீ பரிசுத்தத்துல நிலை கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தா நீ ஆவியில ஜெயித்து விட்டாய், அபிஷேகத்துல ஆண்டவருக்குள்ள ஜெயித்து விட்டாய். ஆவி அப்படியே ஆத்துமாவை ஆளுகை செய்திருக்கிறது, அதுக்கு பின்பு அது அப்படியே சரீரத்தையும் ஆளுகை செய்கிறது. ஆனா சரீரம் ஆளுகை செய்து விட்டால் முழுவதுமாய் கரைபடிந்து அந்த ஆத்துமா, அந்த மனுஷன் நஷ்டப்பட்டு போய்விடும். சரீரமும் உயிரடையாது, ஆத்மாவும் மீட்பில்லை, ஆவி தேவனிடத்துல போயிடும், சரீரம் உயிரடையாது, அது நியாய தீர்ப்புக்கு எழுந்திருக்கும். அவ்வளவுதான். ஆண்டவர் வரும்பொழுது எது உயிரடையும் என்றால் ஆவியின் மனுஷன் மாத்திரமே உயிரடையும். நல்லா தெரிஞ்சுக்க, எல்லாரும் உயிரடைய முடியாது. கல்லறையில் இருக்கிற அத்தனை பேரும் உயிரோடு எழுந்திருக்க மாட்டான். தேவனுடைய ஆவியோடு இவன் ஆவி இணைந்திருக்கு பாருங்க. அதன் மூலமா ஆத்மாவுக்கு வந்து, அதன் மூலமா சரீரத்துல கிரியை செஞ்சு அவன் பார்வையெல்லாம் சுத்தமா, யாரையும் தவறாவே பார்க்க மாட்டாங்க.
அவனுடைய கிரியெல்லாம் உண்மையா இருக்கும், அவனுடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். அவன் தன் சாட்சியை காத்து கொள்வதில் எதை வேணாலும் இழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிற்பான். நான்லாம் ஒரு சில நேரத்தில் அப்படியே துடிக்கும், அப்படியே இருதெல்லாம் இதுவாகும், அப்படியே என் கையெல்லாம் இதுவாகும், அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஒரு சில நேரத்தில் இதுவாகிடும். ஆனாலும் என்னை அடக்குகிறது ஆவி, என்னை சரீரம் அடக்கப்படுகிறது. அதான் சொல்றாரு, என் சரீரத்தை கூட்டி ஒடுக்கி நான் அடக்கி ஆளுகை செய்கிறேன்னு பவுல் சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? இதுதான், சரீரம் மேற்கொள்ள விடாதபடி. நம்ம கோபத்தில் டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், செய்ய முடியும், செய்யலாம், செய்யக்கூடிய அந்த அந்த இதெல்லாம் இருக்கு நம்மளுக்கு. ஆனாலும் ஆவியின் மனுஷன் ஆவியில் இருப்பதால, தேவனுடைய ஆவியோடு சஞ்சரிப்பதால, தேவனுடைய ஆவியோடு உறவு வைத்திருப்பதால சரீரத்தை ஒடுக்குகிறோம். நாம் சரீரத்தை ஒடுக்கி அதன் சொல்படி கீழ்ப்படியாம, அதன் சொல்படி நடக்காம, ஆவி என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய ஆத்துமா செயல்படுகிறது. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் சரீரம். அல்லேலூயா. சரீரம் எப்போ தொடப்படும்னா, ஆவியிலிருந்து வராம, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியோடு இணையாம, அந்த அபிஷேகத்துக்குள்ள வராம, தேவனுடைய தொடர்பு இல்லாம, வார்த்தை, ஜபம் இதெல்லாம் தொடர்பு, இந்த தொடர்பெல்லாம் ஆவியில இல்லாம ஆத்மாவுக்குள்ள வராது. ஆத்மாவில் இல்லாம சட்டியில இருந்தால் தானங்க அல்லா வரும். ஆத்மாவில் இருந்து தான் சரீரத்துக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல தான் உலகம், பிசாசு, மாமிசம் மூணும் இந்த சரீரத்தின் வழியாய் உள்ள போய் சரீரத்தின் மூலமாக அதுக்கு பின்பு சரீரத்தில் வந்து தான் அதுக்கப்புறமா ஆத்மாவில் கண்கள் வழியாக வந்துடும், செவி வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா, பேச்சு வழியா, இப்படி நம்முடைய காரியங்கள் வழியாக உள்ள நுழைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை, நம்முடைய நினைவுகளை, எண்ணங்களை, நம்முடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, நம்முடைய சுயாதீனத்தை எல்லாத்தையும் தொட்டுடும். இதெல்லாம் முழுமையாய் சேர்ந்தது தான் ஆத்மா. அதான் ஒருத்தர் பாடினார் பாருங்க, என்ன அருமையான ஒரு பாட்டு. என் நினைவில், என் பேச்சில், என் உணர்வில் கலந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒண்டர்ஃபுல் சாங். என் பேச்சில், மூச்சில், உணர்வில், உயிரில், என் உசுரில் கலந்திருக்கீங்கன்னு சொல்லிப்பார். அதான் அது, அதான் ஆத்மா. வாசிமா அந்த மறுபடியும் அந்த வசனத்தை. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட ஆத்மா யார் மீட்டு வச்சிருக்கிறது? உன் ஆத்மாவை கர்த்தர் மீட்டு வச்சிருக்கிறார். லூஸ் பண்ணிடக்கூடாது. லூஸ் பண்ண நீ லூஸ் ஆயிடுவ. கிறுக்குத்தனமா நடக்கிறோம்ல, சாட்சி எழுந்து நடக்கல, மற்ற தூற்றும்படி நடந்துக்கிறோம்ல, நீ அதை லூஸ் பண்ண நீ லூஸ் ஆகுறன்னு அர்த்தம். நெட்டை போட்டு டைட் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்குது. நெட்டு லூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கையில் ஆரம்பிக்கும் எல்லாம் தட 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 தடன்னு ஆடும். நெட்டெல்லாம் லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தட 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 தடன்னு அப்புறம் அப்படி கைண்டி ஒவ்வொன்றா பொருள் உழுது பாருங்க, பார்ட்ஸ். அந்த மாதிரி உன் பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா உழும். நான் பாடும் பொழுது என் உதடுகளும் என்னை மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும். அப்போ ஆத்மா கம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. உன் மகிழ்ச்சி அதான் ஆத்மா, உன்னுடைய சந்தோஷம் அதான் ஆத்மா. ஆனா அந்த மகிழ்ச்சியை கவனிச்சு பாரு. எதனால நீ மகிழுற? ஆண்டவர் செஞ்ச காரியங்களுக்காக மகிழ்கிறாயா, இல்ல உலகத்திலிருந்து வந்த காரியங்களுக்காக மகிழ்கிறாயா? கர்த்தர் கொடுப்பார் உலக காரியங்களை, கர்த்தர் கொடுப்பார் உலக ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு கொடுப்பார். அது வேற, கொடுத்தது வேற. ஆனா உலகம் கொடுத்துருக்கா, ஆண்டவர் கொடுத்ததான்னு உனக்கு நல்லா தெரியும். உன் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். உன் நினைவுக்கு, எண்ணத்துக்கு, உள்ளத்துக்கு, எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் கிளீனா. என் ஆத்மா கம்பீரித்து மகிழும். கம்பீரம் ஆத்மாவில் இருக்கிற மகிழ்ச்சி, அதுவும் ஆத்மா தான். எதை கண்டு நீ மகிழ்ச்சி கொள்ளுகிறாய்? அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கடை, ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவனே பார்த்தேன். அவன் கல்யாணம் பண்ணி வந்தான். அவன் ஒய்ஃப், என் ஒய்ஃப்னா. உன் ஒய்ஃபா அப்படின்னு. ஆமாம், என் ஒய்ஃப் தான். எனக்கு தெரியும் அவன் வேற ஒரு பொண்ணோட சுற்றினுந்தான்ட்டு. சின்னதில் நான் சொல்கிறேன். அப்புறம் கேட்டான், அதெல்லாம் வாலிப வயசில் ஒரு ஹாப்பி, சந்தோஷம், ஒரு
என்னது இந்த வசனம் என்ன சொல்லுது? மகிழ்ச்சி. அதான் சொன்ன, உலக மகிழ்ச்சியா ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சியா? அதெல்லாம் சும்மா ஒரு ஜாலிக்காக, ஒரு ஹாப்பிக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக அப்படி சுத்தின்னு இருந்தேன். அடப்பாய், எதுலடா உன் சந்தோஷம்? உன் ஆத்மா நஷ்டப்பட்டு போச்சே. அல்லேலூயா. அப்புறம் அங்கே போக வேண்டிய இடத்துல போய், ஏசப்பா என் தம்பி இருக்கிறானே, என் அண்ணன் இருக்கிறானே, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாரு, இந்த வேதனை நிறைஞ்ச இடத்துக்கு நான் வந்தா மாதிரி அவங்க வரக்கூடாதுன்னு பின்னாடி அப்புறம் சொல்லி பிரயோஜனமே இல்லை, ஒன்றுமே நடக்காது. இப்போ பார்த்துக்கோ, 86:13 வாசிங்க. சங்கீதம் 86 லைனா வசனத்தை சொல்லி சொல்லி உங்களுக்கு விளக்கம் காட்டுறேன் ஆத்மாவை குறித்து. சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். எங்கிருந்து தப்புச்சாரு? தாழ்ந்தன கீழே, தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தார். என் ஆத்மான்னு ஒன்று இருக்கு, உனக்குள்ள ஒரு ஆத்மான் இருக்கு. அந்த ஆத்மாவை குறித்து நீ இன்னைக்கு யோசிக்கணும். உன் நினைவுகள், எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய சுயாதீனம், நீ செய்ய போகிற காரியம், உன்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் தான் ஆத்மான்னு நான் சொன்னேன். உன் உணர்வுகள் இதெல்லாம் ஆத்மா தான். இதை குறித்து கொஞ்சம் சிந்திச்சு பார். உன் ஆத்மாவை குறித்து சிந்தித்து பார். ஆண்டவர் வந்தா உன் ஆத்மா எங்கே போகும்? நீ மரித்தா உன் ஆத்மா எங்கே போகும்? அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவானுக்கு அப்படியே அவன் நினைவுகள், எண்ணங்கள், சிந்தைகள், அவன் குடும்பம், அவனுடைய காரியம், அவன் ஐஸ்வர்யமா இருந்தது அத்தனையும் அவனுக்கு அப்படியே இருந்தது. நாட்கள் வரும், கீழே போய் நினைச்சு அழுவும். நீங்க பாடிடலாம், உங்க நினைப்பு தான் ஏசப்பான்ட்டு. அங்க வேற நினைப்பு இருக்கும், அங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வேணா பாட்டு உன் நினைப்பெல்லாம் மாறி போகுது ஆண்டவரை விட்டு. நினைப்பு பொழப்பெல்லாம் இங்கே தான் அப்படியே வாய்க்கு வந்த மாதிரி பாடிடுறது. ஆனால் என்ன நினைவு, சிந்தை, உள்ளம், இருதயம், நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, உணர்வுகள், ஆத்மா, அந்த ஆத்மாவை சேர்ந்த அத்தனையும் பின்வாங்கி போயிருக்கிறது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். இதெல்லாம் தாவீது எழுதுறாரு. ஏன்னா நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றார், என் ஆத்மாவை நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என்னத்துக்கு கிருபை, எதுக்கு கிருபைன்னு தெரிஞ்சுங்க. எதுக்காக கிருபையை கொடுத்தார் என்றால், உன் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்ததே ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 94:17 வாசிங்க. சங்கீதம் 94:17. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். மௌனமா என்ன, துதிக்காத இடத்துக்கு போயிடும், ஆர்ப்பரிக்கிற இடத்துக்கு இல்லாத இடத்துக்கு போயிடும். மௌனத்தில் இறங்குகிறவர்கள், குழியில் இறங்குகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் இயேசு நமக்கு துணை இருக்கு. நான் உனக்கு துணையும் மகாபரிய கேடமுமா இருக்கிறேன்றாரு. நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு எப்பவுமே சொல்றாரு. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னாரு. இதெல்லாம் ஆத்மாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. என் ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். நீர் எனக்கு துணை இல்லாமல் போயிருந்தால், எப்படி என்றால் ஆவியிலே இறங்கும் பொழுது, அந்த ஆவியிலே துணை இறங்கும் பொழுது அது ஆத்மாவுக்கும் வருகிறது. அல்லேலூயா. ஆவியிலே, ஆவியின் மனுஷனோடு ஆவியானவர், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. அந்த ஆவியோடு தொழுது கொள்ளும் பொழுது அந்த ஆவியோடு உன்னோடு பேசுவார், உன் ஆவியோடு பேசுவார். நான் உனக்கு துணையா இருக்கிறேன். சரி, நம்ம வசனத்தை சீக்கிரமா பார்ப்போம். 116 சங்கீதம் 116 திருப்பி கொள்ளுங்க. 7 வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நன்மை என்னது? அது அதான் ரட்சிப்பு. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு ரட்சிப்பு செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நன்மை, அது ஒரு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறார். நன்மைக்கு கைமாறு நீ என்ன செய்யற? அநேக நன்மைகளை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு ஒரு நன்மையும் திருப்பி செய்யறதில்லை. என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய, ஆத்மாவுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார்.
உன் ஆத்துமா கர்த்தர் செஞ்ச நன்மையினால தான் இளைப்பாறுதலுக்கு. அவன் தன் கிரியை விட்டு இளைப்பாறுதுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இளைப்பாறுதல்னா என்ன சொல்லுங்க? இளைப்பாறுதல்னா என்ன? இங்கிலீஷ்ல ரெஸ்ட், தமிழ்ல இளைப்பாறுதல். வேற ஓய்வு கூட சொல்லலாம். அதனுடைய ஸ்டெப்ஸ் தான் இளைப்பாறுதலுடைய ஸ்டெப்ஸ் தான் ஓய்வு. இன்னும் கூட சொல்லலாம் நிறைய. இளைப்பாறுதல் என்ன சொன்னீங்க? மரணமா? அதுக்கப்புறம் வர்றது தானே இளைப்பாறுதல். பூமியில் இருக்கிற வரைக்கும் இளைப்பாறுதல் இல்லை நமக்கு. ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் இளைப்பாறுனா 10 நாள் போராட்டம் தானே சந்திக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் அது வரும். ஆனால் உண்மையான இளைப்பாறுதல் மரித்த பின்பு வரும். அதுதான் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல்ன்றார். இளைப்பாறுதல் என்பது யாரும் உன்னை டிஸ்டர்ப்னா தமிழ் என்ன? தொந்தரவு. நிறைய தொந்தரவு இருக்குது இப்போ உலகத்தில் வாழும் பொழுது. ஆனால் மரித்த பின் எந்த தொந்தரவு ஒன்றும் யாரும் பண்ண முடியாது. அவன் இஷ்டம், இவன் போயிட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். நீ எங்கே போய் சொல்லுவ? எங்கேயும் போய் சொல்ல முடியாது. யாரும் உன்னை கிள்ள முடியாது, திட்ட முடியாது, அடிக்க முடியாது, பேச முடியாது. என்ன பண்ணாலும் உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆர்ஐபின்னு ஏன் போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ், சமாதானம். இளைப்பாறுதல் என்பது சமாதான தாபரம். நீங்க அதுக்கு வருவீங்கன்னு பார்த்தேன். சமாதான தாபரமாய் இருப்பது தான் இளைப்பாறுதலின் ஸ்தலம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். எங்க போயிருக்கோன்றது தெரியும். கால்னா வாழ்க்கை. நம்முடைய அடுத்த காரியம் மரித்த பின்பு எங்க போயிருக்கோன்றத இடறலுக்கு தப்புவித்தீர். என் கண்ணை கண்ணீருக்கு. அங்க ஐஸ்வர்யம் அவன் கதறான், ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே அவன் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்து போனான். இன்னைக்கும் ஜனங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தப்புன்னு விளக்கு அணையும். கர்த்தர் ஆவி தேவன் தந்த தீபமா இருக்கு. அந்த தீபம் அணைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னால கொளுத்த முடியாது. அது அவருது எடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நீ இன்னும் 4 நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். வாழற வரைக்கும் தான் நீ 4 நல்லது பண்றது, ஆண்டவருக்குள்ள இருக்கிறது, பாடுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, சபைக்கு வர்றது எல்லாம் அந்த ஆவி உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். அது எடுக்கப்படும் என்றால் டோட்டலி டேமேஜ்ன்றாங்க பாருங்க. டோட்டலா ஃபுல்லா ஃபினிஷ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே எந்த மனுஷனை யாரும் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நல்லது பண்ணணும்னா கூட பண்ண முடியாது. அவன் கதறான், என் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படியாவது இந்த இடத்துக்கு வராத மாதிரி தடுக்கணுன்றான். அவனால முடியாது. என்ன அனுப்புன்றான்? லாசர் அனுப்புன்றான். அதெல்லாம் முடியாதுப்பா. அவங்களுக்கு அங்க இருக்கிறாங்க பூமியில. இங்கெந்தெல்லாம் ஒன்றும் நடக்காது. இதோட முடிஞ்சது உன் கதை, போ. அதுக்கப்புறம் முடிஞ்சது, ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் தான், சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான். கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. அது எப்போ அணையன்னு தெரியாது. கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் தான். எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள் நம்மளுக்கு தெரியாது. எத்தனை நாட்கள் தெரியாது, எத்தனை வயசுன்னு தெரியாது நம்ம இருப்பது. ஆனால் வாழும் பொழுது நம்ம எப்படி வாழுகிறோம் அதுதான் முக்கியம். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன மாதிரி சொல்லியிருக்கிறார் பாருங்க. தப்பு வச்சிருக்கிறார் ஆண்ட. அந்த தப்பு வச்சதை நம்ம காப்பாற்றிக்கணும். வாசிங்க சங்கீதம் 121:7 வாசிங்க. அதுவும் நல்ல தெரிஞ்ச வசனம் தான் உங்களுக்கு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமா காக்கப்படணுங்க. ஆத்துமா காக்கப்படணுங்க. கட்டவிழ்த்து மாடு மாதிரி அலைய விட்டுருக்க கூடாது. ஆத்துமா காக்கப்படணும். எல்லா காவலோடு காத்துக்கொள்ளுன்ற. உன் ஆத்துமாவை காத்துக்கொள்.
உன் எண்ணம், நினைவு, உள்ளம், சிந்தை, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, உன் ஆள் தத்துவம், உன்னுடைய சுயாதீனம் எல்லாத்தையும் காத்துக்கொள்ளு. எல்லாத்துலேயும் இயேசு இருக்கிறாரா? உன் நினைவில் கலந்திருக்கிறாரா? உன் எண்ணத்தில் கலந்திருக்கிறாரா? உன் சிந்தையில் கலந்திருக்கா? உன் உணர்வில் கலந்திருக்கிறாரா? உன்னுடைய எல்லா காரியங்களிலே அவருடைய இயேசுனுடைய காரியம் கலந்திருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை கலந்திருக்கிறதா? அந்த ஆத்துமா மாத்திரமே இளைப்பாறுதலின் ஸ்தலம். அது போ இளைப்பாறும். அப்போ அது ஆத்துமா இயேசு இல்லை அப்படின்னா அந்த ஆத்துமா இளைப்பாறாது, அலைந்து கொண்டிருக்கும், வேதனையில தகித்து கொண்டிருக்கும் என்று அர்த்தம். அல்லேலூயா. இளைப்பாறுதலுக்கு ஆப்போசிட் அதானே. இளைப்பாறுதல் இல்லைன்னா, இளைப்பாறுதல் இல்லைன்னா என்ன? வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா இன்னொரு வசனம் இருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் வந்து கவனிங்க, நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. எப்படி? நான் இவ்வளவு தூரம் சொன்ன என்ன காரணம் என்று அதுக்கு தான் இந்த வார்த்தையை கடைசியில கொண்டு வந்தேன், ஆத்மாவை குறித்து இவ்வளவு தூரம். ஏன்னா உன் ஆத்மாவுக்கு விரோதமா மாம்ச கிரியைகள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். மாம்சம் தன் பக்கமா இழுக்க பார்க்கும். உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு போர் நடக்குது. சும்மா ஏதோ ஒரு சண்டை, வாய் சண்டை, கொலையடி சண்டை இல்ல, ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஆத்மாவை எப்படி பாதுகாத்து கொள்ளணும்? அதனாலதான் எல்லாத்துலயும் இயேசுவை கொண்டு வந்து நீ முன்னாடி வச்சுட்டேன்னா அவர் உன் ஆத்மாவை ஒரு ஷீல்டை போல மாற்றி விடுவார், பாதுகாத்து கொள்ளுவார். தம் ரத்தத்தால மூடுவார், வார்த்தையால மூடுவார், தம் பரிசுத்தத்தால மூடுவார், தம் மகிமையால மூடுவார், தம் அபிஷேகத்தால மூடுவார், தம் வல்லமையால மூடுவார் உன் ஆத்மாவை. ஆத்மாவை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாத்துலயும் நீ அவரை முன்ன வச்சுட்ட அப்படின்னா உன் ஆத்மா பாதுகாக்கப்படும், பத்திரப்படும். மரணம் வந்தா அது இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ள போய் ஆண்டவர் வருகை மட்டும் காத்திருக்கும். ஆண்டவர் வரும் பொழுது எல்லாம் மகிமையின் ரூபத்துல வந்துடும். மகிமையை தரித்து கொள்ளும், வல்லமையை தரித்து கொள்ளும், அவரோடு கூட கடந்து போய்விடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. 25 வாசிங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவர் இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் இயேசுவை குறித்து சொல்றேன்னா புரிஞ்சுங்க. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட அடையாள வார்த்தை இது. இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும். யார் பிரதான மேய்ப்பர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கண்காணியும், உன் ஆத்துமாவை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அப்படியே மிஸ் ஆயிடுறோமே மாம்சத்துக்கு உடன்பட்டு. கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும். ஆத்தும மேய்ப்பர், ஆத்தும மணவாளன், ஆத்தும நேசர் என்று சொல்லுகிறோமே, இதுதான் ஆத்தும மேய்ப்பர். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணிகளுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உன் ஆத்துமாவில. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சான்னு கேட்குறமே. என்ன ரட்சிக்கப்பட்டது? ஆத்மானா இதுதான் நான் சொன்ன அத்தனை காரியம்தான். அதில் ரட்சிப்பு இருக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கணும், அதில் இருக்கிற பாவங்கள் விலக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானா இது தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். சரீரத்தை குறித்தும் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம்யா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளையில் ஆத்மாவை குறித்து இன்னும் தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்கள் ஆத்மா எத்தனையோ விதத்தில், எத்தனையோ காரியத்தில் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கரையெல்லாம் மாறும்படி இன்றைக்கு கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறது போல் இந்த வேதத்தின் மூலமாக நாங்கள் பார்த்து எங்கள் ஆத்மாவை சரி செய்து எங்கள் ஆத்மாவிலே நீர் இறங்கி கிரிய செய்யும்படி
எங்கள் ஆத்துமாவை முழுமையாய் நீர் ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே.